பார்ட்ஸ் ரீஃபைனிங் கிளாஸ்க்காக நீ என்ன பாட்டை கொண்டு வந்திருக்க? நானா ஷாமிங்கோட எலக்ட்ரிக் பாட். நீ? நான் கொண்டு வந்திருக்கிறது ஃப்ரூட் ஹைஃபயர் எக்ஸ் மிக்ஸ் பாட். என்ன ஒரு போலியான பாட்டு தானே வாங்கிட்டு வந்திருக்க? இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இது குடவுன்ல இருந்து திருடின பாட்டு தான். ஓவரா பண்ணாத. ஏய் இவனை பாரு. ஏய் என்னடா இது? இத வீட்டுல இருந்தா கொண்டு வந்த? ஆமா குஹாவ், என் தாத்தா இருக்கார்ல, அவர் இதுலதான் அற்புதமான பால்ஸ உருவாக்குவாரு. லெவல் 9 ஓட தங்க பால ரிஃபைன் பண்ணி இதை யூஸ் பண்ணுவாரு. இத வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடுற மாதிரி இருக்கே. ஏய் சுரங், நீங்க எப்படி இருக்க? வேங்லிங் இந்த நிமிஷம் சுராங்கோட தலைக்கு மேல அவ மாய வலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கான அடையாளம் தெரிஞ்சதும் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சுராங்க வெளிய கொண்டு வரணும்னு நினைச்சான். அதனால உடனே ஒரு முடிவெடுத்தான். இங்க பாரு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. இனி பிரச்சனை இருக்காது. என்ன இவன் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறான்? என்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. என்னாச்சு? உங்களுக்கு ஏதோ ஆகலையே? என்கிட்ட சொல்லுங்க. அம்மா இப்போ என்ன நடந்துச்சு? சோ ஸ்டூடண்ட்ஸ், சக்திக்கான மாத்திரைகளை எப்படி உருவாக்கலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி. நான் செஞ்சு காட்டும் போது என் கூட உங்களால பண்ண முடியுமா? சக்திக்காக மாத்திரைகளை உருவாக்குற ஸ்டெப்ஸ். முதல்ல நாம எடுத்துக்க வேண்டியது யாங்சிங் பாட். அதுக்கப்புறம் தங்க மணல், ஆமையோட தோல், டிராகனோட எலும்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு போட்டுடணும். அப்புறம் அகோரஸ வெட்டணும், ட்ரைடன்ஸ வெட்டணும். பாட்ல போட்டு பவுடர் நம்பர் 15 லாபிஸ் லசூலி எண்ணெயோட 7 சொட்டு எல்லாத்தையும் சேர்த்து பாட்ல போடணும். அடியில நெருப்ப மூட்டணும். 7:15க்கான அலாமா வச்சுக்கோங்க. இது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப நீங்க இதை எப்படி பண்றீங்கன்னு பாக்கலாம். நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலி இது என்னன்னா, இந்த மாதிரி பண்றதே ஒரு ஆர்ட். சென் குடும்பம் இந்த பாட்டை நிறைய எண்ணிக்கையில பால்ஸா ரிஃபைன் பண்ண உருவாக்குனாங்க. ஆனா இந்த பாட்டை ஹீட்லயே வச்சிருக்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன இவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்கிறா? அட, தன்னோட ஃபேமிலி ஃபேக்டரியில இருந்து ரிஃபைனிங் மிஷினை கொண்டு வந்திருக்காளே, அப்ப இதுக்கான கிரெடிட் அவளுக்கு தான் போகுமா? ஆனா இவன் ரிஃபைனிங்காக மைக்ரோவேவ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி பாத்துக்கலாம். என்னோட மேஜிக் இப்ப நான் காட்டுறேன். நான் இதை அடையறதுக்கு நிறைய செலவு பண்ணிருக்க, கஷ்டப்பட்டிருக்கேன். அழகான வடிவம், பழமையான பாட், இதுல டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் இருக்கு. இதோட டிஸ்பிளேல எல்லாமே தெரியும். இப்போ இதுல இன்கிரிடியன்ஸ போட்டுடலாம். இது தானாவே திசை எல்லாம் புரிஞ்சுக்கும். இதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸும் தெரியும். என்ன சொல்றான் இவன்? ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாம் இதுக்கு தெரியுமா என்ன? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இதுவும் நல்லா இருக்கே. ஒரு நாள் இதை வாங்கி பார்க்கணும். சக்தியை உருவாக்க உற்சாகமா வேகமா இருந்தா மட்டும் பத்தாது. கண்டிப்பா கவனமும் பொறுமையும் தேவை. என்னோட அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. அட, என்னாச்சு? எப்படி கத்திட்டு ஓடுறான்? அவனை விடு. அவன் ஓடி போய் எங்கேயாவது நின்னுடுவான். என்னது? இந்த வேலை முடிய 7 மணி நேரம் ஆகும். நீங்க எல்லாரும் உருவாக்குன பால்ஸ பார்க்க அப்புறமா வரலாம். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நான் கொஞ்ச நாளாவே ஸ்பிரிச்சுவல் வளர்ப்பு மிருகத்தை சாப்பிடவே இல்ல. இப்ப வரைக்கும் நான் பலவீனமான மிருகங்களை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ராட்சச ராஜாவா மாறிட்டேன்.
மறுபடியும் இதை பண்ண ஆரம்பிச்சனா நீ ஏதோ பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் கரெக்ட் டைம்ல நான் வந்துட்டேன். நில்லு. ஏமாந்து போயிட்டான். நான் 5வது ஃப்ளோர்ல இருந்து 4வது ஃப்ளோருக்கு போயிட்டேன். அவன் நேரா கீழே போயிட்டான். நீ எப்படி இங்க வந்த? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என் கிட்டலாம் வர்ற வேலை வச்சுக்காத. ஏய், இவன் 12 லேப்ஸ் ஓடிட்டான்டா. எப்பா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்டா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, இன்னைக்கு பால்ஸ் ரிஃபைனிங் கிளாஸ் இருக்கு. நான் பித்தளை பானை எடுத்துட்டு போட்டுமா? தலைமுறையா நம்ம குடும்பம் பாதுகாத்த பானை, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பானை தங்க மாத்திரைகளை ரிஃபைன் பண்றதுக்கு தானே இருக்கு. அதை மத்தவங்க முன்னாடி பயன்படுத்தினா நமக்கு பெருமை தானே. நீ இதை எடுத்துட்டு போனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தான் வரணும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அவசரப்படாத இரு. உன்கிட்ட எப்படி என் அழகான பானை வந்தது? அத பொறுமையா கீழே வச்சிரு. உன்னோட கையவும் மேல தூக்கு. பின்னாடி போ. நீ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுத்தே ஆகணும். தன்னோட ரொம்ப பலவீனமான பாயிண்ட்ல ஷின்சாவோட மைண்ட டேவில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இது சுரங் தானே? சுரங் நான் தான். என்னோட செல்லம். என்னை விட வேல்யூ அவனுக்கு தான் அதிகம் நினைக்கிறேன். பாய் பாய். நீ ஒரு பெரிய முட்டாள். இல்ல, சுரங் 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 சுரங். நான் உன்னை காப்பாத்த வந்துகிட்டு இருக்கேன். ஃப்ராகி என்னோட பாட்டை முழுங்கிடுச்சு. நீ 5th ஃப்ளோர்ல இருந்து அதை ஃபாலோ பண்ணி அது வாயில இருந்து அந்த பாட்டை எடுத்து அதை வாஷ்ரூம்ல போய் கழுவி இருக்க. கதை ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இதை நம்புவேன்னு நினைக்கிறியா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் பானை கிட்டே கேட்டுக்கோ.